குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா செகண்ட் சம். ஓகேவா? ஸோ அதே இது சேஞ்ச் இன் டிஃபர்மேஷன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸில் ஒரு செகண்ட் சம், ரொம்ப இம்பார்ட்டண்டான சம். லாஸ்ட் டைம் போர்டு எக்ஸாமில் ஒரு கேட்ட சம், கொஞ்சம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சம்ஸ் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சம் வச்சுன்னா 1-2 வாட்டி சம்ம நல்லா படிச்சுப்பாரு. ஓகேவா? ஸோ அதில் என்ன கொடுத்தாங்க, பார் ஆஃப் லென்த் 150 mm. அப்படின்னா ஒரு பாருங்கிறது ஒரு ரவுண்டு ராடு தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஒரு ரவுண்டு ராடு. ஓகேவா? இந்த ரவுண்ட் ராடோட லென்த் வந்து 150 mm அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதோட லென்த் வந்து இப்பதான் லென்த் அப்படின்னா இது வந்து 150 mm லென்த் இருக்கு. அவங்க சர்க்குலர் இன் செக்ஷன், சர்க்குலர் செக்ஷன்னா ரவுண்ட் ராட், இந்த மாதிரி சாக் பீஸ் நான் வச்சுக்கேன், ரவுண்ட் ராட். அடுத்து என்ன சர்க்குலர் செக்ஷன் கொடுத்துருக்கான். அண்ட் தென் டயமீட்டர் இஸ் 50 mm. இதோட டயமீட்டர் இந்த சைடு உள்ளது டயமீட்டர், that is equal to 50 mm diameter கொடுத்திருக்கான். It is subjected to an axial pull of 40 kilonewton. அதோட புல்லுன்றது லோடு, ஆக்சியல் புல்லுன்றது அதோட லோடு கிலோ நியூட்டன்ல இருந்தாலே அது வந்து லோடுன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து என்ன கொடுனா எக்ஸ்டென்ஷன் இன் லென்த். எக்ஸ்டென்ஷன்னா விரிவடைகிறது, எக்ஸ்டென்ஷன் இன் லென்த்னா டெல்எல், கான்ட்ராக்ஷன் இன் டயமீட்டர், கான்ட்ராக்ஷன்னா சுருங்குறது, லென்த் அதிகரிக்கும் அதான் எக்ஸ்டென்ஷன் கொடுக்காங்க. கான்ட்ராக்ஷன்னா சுருங்குறது, லென்த் டயமீட்டர் சுருங்குறது. கான்ட்ராக்ஷன் இன் டயமீட்டர் வேர் 0.25 mm 0.02 mm ரெஸ்பெக்டிவ்லி. ரெஸ்பெக்டிவ்லின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உள்ள வேல்யூ ஃபர்ஸ்ட்டுக்கு, செகண்ட் உள்ள வேல்யூ செகண்ட். ஐ மீன் சேஞ்ச் இன் லென்த் வந்து 0.25 mm, சேஞ்ச் இன் டயமீட்டர் வந்து 0.02 mm கொடுத்துருக்காங்க. And then Poisson ratio, determine the Poisson ratio, value of elastic constant. எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் அந்த 3 கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் சம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ரவுண்ட் ராடு, அதோட லென்த் 150 mm, டயமீட்டர் கொடுத்துருக்காங்க, சேஞ்ச் இன் டயமீட்டர், சேஞ்ச் இன் லென்த் கொடுத்துருக்காங்க, 2 பேராமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு எல்லா வேல்யூயும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதோட கிவன் டேட்டா எழுதிப்பாரு. இதோட கிவன் டேட்டா ஸோ இதோட ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா a bar of length 150 mm. first length is equal to 150 mm value. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா diameter is 50 mm, diameter d is equal to 50 mm னு ரெண்டாவது வேல்யூ, diameter d ஓட வேல்யூ. it is subjected to a pull of 400 kilonewton. கிலோநியூட்டன்ல இருந்தாவே அது லோடோட வேல்யூ, லோடுனா p ன்னு எடுத்துக்கங்க, that is equal to 400 kilonewton. கிலோநியூட்டனை நியூட்டனா மாத்தணும்னா 1000ஆல பெருக்கணும், that is 10 to the power 3, 1000ஆல பெருக்கி இருக்கேன். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்கேன், எக்ஸ்டென்ஷன் இன் லென்த். லென்த் எக்ஸ்டென்ஷன்னா டெல் எல் வேல்யூ, that is equal to 0.25 mm. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கான்ட்ராக்ஷன் இன் டயமீட்டர், கான்ட்ராக்ஷனை சுருங்குறது, that is del d வேல்யூ, del d is equal to 0.02 mm, 0.02 mm வேல்யூ. அவ்வளவுதான் கிவன் டேட்டாவே, இவ்வளவுதான் கிவன் டேட்டா. அடுத்து என்ன அப்படின்னா டு ஃபைண்ட், என்ன கண்டுபிடிக்கணும். டு ஃபைண்ட்னா ஃபர்ஸ்ட் பாய்சான் ரேஷியோ 1/m, டிட்டர்மைன் பாய்சான் ரேஷியோ, வேல்யூ ஆஃப் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட், வேல்யூ ஆஃப் எலாஸ்டிக் எல்லாமே E, C, K இந்த 3 வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம செம்ம பார்த்தறிவே என்ன பண்றோம்னா நார்மலா நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிக்க முடியுமோ அதை எல்லாம் லைனா கண்டுபிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டயமீட்டர் கொடுத்துருக்கான், ஏரியா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம், 5/4 × d². லோடு கொடுத்துருக்கான், ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அடுத்து டெல் எல் இருக்கு, எல் இருக்குன்னா ஸ்மால் இ கண்டுபிடிக்கலாம், ஏன்னா ஸ்மால் இ ஃபார்ம்ல del L/L. ஓகேவா? இப்ப del d இருக்கு, டியும் இருக்குன்னா இதை வச்சு லேட்டரல் ஸ்ட்ரெயினை கண்டுபிடிக்கலாம். இந்த கிவன் டேட்டா வச்சே பாருங்க. ஃபர்ஸ்ட் டயமீட்டர் கொடுத்துருக்கானா ஏரியா கண்டுபிடிங்க, லோடு கொடுத்துருக்காங்க ஏரியா தெரியும்னா ஸ்ட்ரெஸ் கண்டுபிடி, del L தெரியும் எல் தெரியும்னா இ கண்டுபிடிங்க, del d தெரியும் டி தெரியும்னா லேட்டரல் ஸ்ட்ரெயின் கண்டுபிடிங்க. மற்றது நம்ம அப்புறம் பின்னாடி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் போட்டுங்க. சொல்யூஷன் போட்டு ஃபர்ஸ்ட் டயமீட்டர் கொடுத்தாலே ஏரியா கண்ண முடிட்டு கண்டுபிடிங்க. 5/4 × d² ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன். ஓகேவா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 5/4 × d². டயமீட்டர் வந்து 50 ஸ்கொயர். ஸோ இதோட வேல்யூ போடுங்க. ஓகேவா? ஜஸ்ட் கால்குலேட்டர் எடுத்துங்க. that is 5/4 × diameter 50 ஸ்கொயர். இதை போட்டோம்னா 5/4 × 50 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இது போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ வருதுன்னா 1963
49. So that value will be mm square. First இதை வச்சு ஏரியா கண்டுபிடிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏரியா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமே இங்க லோடு இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கும். ஸ்ட்ரெஸ்னா எஃப், எஃப்னா பி பை ஏ, எஃப்னா ஜஸ்ட் பி பை ஏ. ஓகேவா? ஸோ பி தான் இங்க கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 400 into 10 to the power of 3 divided by ஏரியா. ஏரியா வேல்யூ இங்க இருக்கு. தட் இஸ் 1963.49. ஸோ இதை கால்குலேட்டர் அடிச்சு பாருங்க. ஓகேவா? தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஓட வேல்யூ. ஓகேவா? So that is 400 into 10 whole cap of 3 divided by கீழே உள்ள numerator value, that is equal to 203 something value. ஓகேவா? So that is F is equal to 203.71 n by mm square. Stress na n by mm square னு போட்டாங்க. ரெண்டாவது F கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதை ஃபர்ஸ்ட் இதை வச்சு ஏரியா கண்டுபிடிச்சோம், இதை வச்சு எஃப் கண்டுபிடிச்சோம். அடுத்து இ கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இயோட ஃபார்முலா என்னன்னா del L by L. இயோட ஃபார்முலா del L by L. del L வேல்யூ இருக்கு. தட் இஸ் ஈக்குவல் டு 0.25 mm. எல் வேல்யூ டைரக்டா கொடுத்துருக்கோம். தட் இஸ் ஈக்குவல் டு 150. இதை ரெண்டையும் அடிச்சு பாருங்க. இதை ரெண்டையும் அடிச்சோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு 0.25 மேல கீழே பார்த்தீங்க அப்படின்னா 150 mm. இதை ரெண்டையும் அடிச்சு பார்த்தா அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு 1.66 into 10 to the power of minus 3. 1.66 into 10 to the power of minus 3. அதுதான் ஈயோட வேல்யூ. இதுக்கு no unit because it is a strain, no unit. அடுத்து என்ன கண்டுபிடி, இப்போ இதை ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த வேல்யூவே வச்சுக்கலாம். del d by லீனா லேட்டரல் கூட கண்டுபிடிச்சிக்கலாம். லேட்டரல் கூட கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ லேட்டரல் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா கேபிட்டல் இ இங்கே கண்டுபிடிச்சிடலாம். எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் இங்கே. சரி, இப்போ லேட்டரல் கண்டுபிடிக்கலாம். லேட்டரல்னா del d by d. ஓகேவா? லேட்டரல் ஸ்ட்ரெயின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா லேட்டரல் ஸ்ட்ரெயின்னா del d by d. இதோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. del d வேல்யூ இங்க கொடுத்துருக்கோம். தட் இஸ் ஈக்குவல் டு 0.02 mm. டயமீட்டர் வந்து 50. டயமீட்டர் வந்து 50. ஸோ இதை இப்போ கால்குலேட் அடிங்க. 0.02 டிவைடட் பை 50. இதை அடிச்சோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு 4 into 10 to the power of minus 4. 4 into 10 to the power of minus 4. ஓகே, தான் லேட்டரல் ஸ்ட்ரெயினோட வேல்யூ. இப்போ லேட்டரல் ஸ்ட்ரெயின் வேல்யூ தெரிஞ்சிருச்சு, இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா 1/m கண்டுபிடிக்கலாம். ஏன்னா 1/m ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னா லேட்டரல் ஸ்ட்ரெயின் பை லீனியர் ஸ்ட்ரெயின், தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் e. ஓகேவா? ஸோ லேட்டரல் ஸ்ட்ரெயினோட வேல்யூ 4 into 10 to the power of minus 4. லீனியர் ஸ்ட்ரெயினோட வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு 1.66 into 10 to the power of minus 3. இதை கால்குலேட்டர்ல அடிச்சு பாருங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 4 into 10 whole cap of minus 4 for the numerator. For the denominator 1.66 into 10 whole cap of minus 3. So இதோட வேல்யூ அடிச்சோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு 0.24. தட் இஸ் ஈக்குவல் டு 0.2409 something. ஓகேவா? தட் இஸ் ஈக்குவல் டு 1/m ஓட வேல்யூ 0.24. ஓகேவா? இப்போ 0.24 1/m வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து கேபிட்டல் இ கண்டுபிடிங்க. கேபிட்டல் இனா இன்னொரு ஃபார்முலா f by e ன்னு இருக்கு. இப்போ எஃப்பும் கண்டுபிடிச்சிருக்கு, இ கண்டுபிடிச்சிருக்கேன்னா இந்த ரெண்டு வேல்யூ வச்சு இதை கண்டுபிடிங்க. f ஓட வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு 203.71. f small e இந்த வேல்யூ 1.66 into 10 to the power of minus 3. இப்போ இதோட வேல்யூ அடிச்சு பாருங்க. So that is equal to 203.71 for the numerator. For the denominator 1.66 into 10 whole cap of minus 3. ஸோ இதை அடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது அதே மாதிரி இஎன்ஜி பட்டன் அமைக்கி வேல்யூ போட்டோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு 122.71 into 10 to the power of 3 n by mm square. ஓகேவா? அதே மாதிரி இந்த வேல்யூ கால்குலேட்டர் என்ன வருது அப்படியே போடலாம், இஎன்ஜி அமைக்கியும் போடலாம், தப்பே இல்லை. இப்போ
1 by m கண்டுபிடிச்சாச்சு, E கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து C கண்டுபிடிக்க போறோம். அடுத்து C கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்கும் சிக்கும் உள்ள ஃபார்முலா E is equal to 2C into 1 plus 1 by m. இந்த ஃபார்முலா வச்சு C கண்டுபிடிக்க போறோம். That is 2C into 1 plus 1 by m is equal to capital E னு போடுங்க. C தான் கண்டுபிடிக்க, C மட்டும் இங்க வச்சுக்க, மற்றதெல்லாம் அந்த சைடு எடுத்துட்டு போறேன். ஏற்கனவே E இந்த சைடுல இருக்கு, இதுல உள்ளதெல்லாம் பெருக்கல் உள்ளதெல்லாம் வகுத்தல வந்துடும் 1 plus 1 by m. அவ்வளவுதான், இது ஜஸ்ட் சப்ஸ்டிடியூஷன் தான். ஈயோட வேல்யூ இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். தட் இஸ் 122.71 into 10 to the power of 3 divided by இதோட வேல்யூ 2 into 1 plus 1 by m. 1 by m ஓட வேல்யூ 0.24 வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ இதை கால்குலேட்டர் அடிக்கிறோம். கால்குலேட்டர் அடிக்க முன்னாடி இந்த பிராக்கெட் உள்ளது சிம்பிளை பண்ணிக்க. 1 plus 0.24 அப்படின்னா 1.24 ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ இதை கால்குலேட் அடிங்க. 122.71 into 10 whole cap of 3 for the numerator, for the denominator 2 into 1.24. இதை அடிச்சோம்னா அதே ஒரு வேல்யூ வருது. நீங்க அப்படியே எழுதலாம், இல்லாட்டி இஎன்ஜி அமுக்கி கூட எழுதலாம். இப்போ நான் இஎன்ஜி எழுதி அமுக்கி எழுதுறேன். That is equal to 49.47 something into 10 to the power of 3. That is the value for the C. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. E கண்டுபிடிச்சாச்சு, C கண்டுபிடிச்சா. அடுத்து K கண்டுபிடிக்கிறோம். K கண்டுபிடிக்கணும் அடுத்த ரிலேஷன் E is equal to 3K into 1 minus 2 by m. இதான் இந்த ஃபார்முலா. இதுல Kக்கு மாத்துறோம். இப்ப Kனா இதை இங்க எழுதுறோம், இதை இங்க எழுதுறோம். 3K into 1 minus 2 by m is equal to capital E எழுதுறேன். இதுல K மட்டும் லெஃப்ட் சைட்ல வச்சுக்கிறேன், மற்றதெல்லாம் ரைட் சைட்ல போச்சுன்னா E மேல இருக்கும். கீழே பாத்தீங்கன்னா இந்த 3 இங்க வந்துடும், K இங்க இருக்கு, 3 இங்க வந்துருச்சு. இது 1 minus 2 by m எப்படி எழுதலாம்னா 2 into 1 by m எழுதலாம். 2 by m 2 into 1 by m எழுதலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதோட வேல்யூ எல்லாத்தையும் டைரக்டா இங்க சப்ஸ்டிட் பண்றேன். ஸோ தட் இஸ் K is equal to E யோட வேல்யூ, E யோட வேல்யூ இங்க இருக்கு. That is 122.71 into 10 to the power of 3 divided by இதோட வேல்யூ 3 into 1 minus 2 into 1 by m. 1 by m ஓட வேல்யூ 0.24. 0.24. ஃபர்ஸ்ட் இதை ரெண்டு பேருக்கு 2 into 0.24 பேருக்கு, அப்புறம் 1ஆல இதை களி, அதுக்கப்புறம் இந்த 3ஆல பெருக்கணும். கால்குலேட்டர் அடிக்கும்போது கொஞ்சம் தெளிவா அடிங்க. ஏதாவது டவுட்னா கேட்டுக்கிட்டே அடிங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் 0.24 பெருக்கி வச்சுக்க, ரெண்டையும் 0.24 பெருக்கிக்க. அதுக்கப்புறம் 1 மைனஸ் அந்த பெருக்குன ஆன்சரை போடுங்க. அதுக்கப்புறம் வர ஆன்சர் கூட 3ஆல பெருக்குங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் மேல உள்ள வேல்யூ போடுங்க. 122.71 into 10 whole cap of 3 for the numerator. For the denominator கீழே உள்ள உங்களுக்கு ஆன்சர் 1.56 சம்திங் வேல்யூ வரும். ஓகேவா? ஸோ இதை உங்களுக்கு கால்குலேட்டர் அடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஃபுல் வேல்யூ வந்தாலும் அப்படியே எழுதிக்க, இல்லாட்டி இஎன்ஜி அமைக்கி எழுதிக்கிங்க. நான் என்ன பண்ணுவேன்னா மோஸ்ட்லி இஎன்ஜி அமைக்கி எழுதுற பழக்கத்தை வச்சிருக்கேன், அது மாதிரி எழுதுறேன். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி எழுதிக்க. கால்குலேட்டர் அப்படியே வர வேல்யூ தான் எழுதிக்க. ஸோ 78.66 into 10 to the power of 3 அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்சர் வருது. ஓகேவா? ஸோ அதுக்கு n/mm² வேல்யூ போடும். அவ்வளோதான் இந்த சம். ஓகேவா? ஜஸ்ட் இன்னொரு வாட்டி ரீகால் கூட பண்றேன், பார்த்துக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா தெளிவாக எழுதிக்கோ. லென்த்து, டயமீட்டர், லோடு, டெல்டி, டெல்எல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த கிவன் டேட்டாவை வச்சு சம் ஸ்டார்ட் பண்ணுங்க. டயமீட்டர் கொடுத்துருக்கா, ஏரியா கண்டுபிடிங்க. பி கொடுத்துருக்கானே, இதை வச்சு எஃப் கண்டுபிடிங்க. எல் டெல்எல் இருக்கா, இதை வச்சு இ கண்டுபிடிங்க. டி டெல்டி இருக்கா, இதை வச்சு லேட்டரல் கண்டுபிடிங்க. இதை இந்த கிவன் டேட்டா வச்சு என்னென்ன கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சாவே மேக்ஸிமம் சம் முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? அது மாதிரி ஏரியா கண்டுபிடிச்சிருக்கேன், எஃப் கண்டுபிடிச்சேன், இ கண்டுபிடிச்சேன், லேட்டர் ஸ்ட்ரெயின் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் 1/m என்ன, லேட்டர் ஸ்ட்ரெயின் பை லீனியர் ஸ்ட்ரெயின். லேட்டர் ஸ்ட்ரெயின் இங்க இருக்கு, லீனியர் ஸ்ட்ரெயின் இங்க இருக்கு. இதை ரெண்டையும் வகுத்தானா 1/m கிடைக்கும். அதுக்கப்புறம் கேபிட்டல் இ, கேபிட்டல் இனா f/e, இந்த f/e வகுத்தோம்னா கேபிட்டல் இ கிடைக்கும். அடுத்து E is equal to 2C into 1 plus 1/m. இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி C கண்டுபிடிக்கிறேன். அடுத்து இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி K கண்டுபிடிக்கிறேன். அவ்வளவுதான் இந்த சம். ஸோ இதுக்கு கீழே ரிசல்ட் எடுத்து எழுதணும். ரிசல்ட்னா 1/m ஓட வேல்யூ இங்க என்னென்ன 2 ஃபைன்ல இருக்கோ அதெல்லாம் எடுத்து எழுதணும். 1/m வேல்யூ, ஈயோட வேல்யூ, சியோட வேல்யூ. சிக்கு எல்லாத்துக்கும் கம்பல்சரி யூனிட் போடணும். யூனிட் போடலன்னா போர்டு எக்ஸாம்ல கண்டிப்பா
கண்டிப்பா 10 அவுட் ஆஃப் 10 போட மாட்டாங்க, 2 மார்க் கம்மி பண்ணிடுவாங்க. ஏதாவது ஒரு இடத்துல நீங்க யூனிட் போடலனாலும் 2 மார்க் கம்மி பண்ணிடுவாங்க. சிகே மூணுக்கும் ஒரே யூனிட் தான் n/m² தான். இந்த 1/m க்கு யூனிட் கிடையாது. ஓகேவா? அவ்வளவுதான் சார். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.